நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அண்மை செய்தி. பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் உச்சத்தை அடைந்த நிலையில் சமாதான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைக்காக வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தைலாபுரம் சென்றிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். பாமகவில் தந்தை மற்றும் மகன் இடையே கடும் இந்த மோதல் போக்கானது நீடித்து வருகிறது. கடந்த புத்தாண்டு அன்று இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த மோதலை தொடர்ந்து அவருடைய சர்ச்சையானது எழுந்து வருகிறது. கடந்த வாரம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில பெருமளவில் இங்க அந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் யாரும் இங்க பங்கேற்கவில்லை. அதனைத் தொடர்ந்து நேற்றிலிருந்து அன்புமணி தலைமையில மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அங்க பெரும்பாலான அளவிற்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு அந்த பலத்தை அன்புமணி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் தற்பொழுது நேற்றிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களாக இருந்து கொண்டிருந்த அனைவருமே சந்தித்து தற்போது அவர்கள் ஒரு சிலருக்கு தற்போது 5க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் புதுமையாக நியமனம் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 2 மாவட்ட தலைவர்களையும் அவர் நியமனம் செய்திருக்கிறார். அதே போல கட்சியின் பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமாவை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மற்றொருவரை நியமனம் செய்திருக்கிறார். இப்படி அவர் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களை அவர் நியமனம் செய்து வருகிற நிலையில் பாமக கட்சியுடைய இரண்டாக பிளவு ஏற்பட்டிருக்கிறதாக கட்சி வட்டாரங்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொண்டர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் சந்திப்பதற்காக காலையில் தொண்டர்கள் யாரும் வராத நிலையில் தற்பொழுது தொண்டர்கள் அதிக அளவில் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில ஆடிட்டர் சுப்ரத்தினம் மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த தொழிலதிபர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய பூத்தா அருள்மொழி அவர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் 3 பேருமே இணைந்து பாமக நிறுவனர் ராமதாஸை சமாதான பேச்சுவார்த்தையில் நடத்தி வருவதற்காக இவர்கள் பேச்சுவார்த்தையில் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இருவருக்கும் ஏற்படும் இந்த மோதல் போக்கை இவர்கள் தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி செய்வார்கள் என தெரிய வந்த நிலையில நேற்று GK மணி மற்றும் மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் எந்த ஒரு சமரசக்கும் ராமதாஸ் அடிபடையவில்லை என்றும் தெரிகிறது. இந்த நிலையில பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்த வண்ணம் உள்ளார்கள். ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் தற்பொழுது இந்த தைலாபுரம் தோட்டத்தில் முகாம் தொடங்கி இருக்கிறார்கள். அதிக அளவில் தற்போது வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.